கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 20% மேலாக வரும். அதெல்லாம் சாத்தியமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழை தவிர வேற தெரியாது. தாமரை இனிமேல் மலருமா அப்படின்னு கேள்வியே இல்லை, ஆல்ரெடி மலர்ந்துருச்சு. பாசிச ஆட்சி திரும்பி வந்தா இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது. நாங்க என்ன சொல்றோம்னா, இது ஆன்மீக பூமி, இது பெரியாருடைய பூமி கிடையாது. இஸ்லாமியர்களை அவர் எதிர்க்கிறார் அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம இடஒதுக்கீட்டையும் பிஜேபி பறிக்க பார்க்கிறது. இவர் இந்துத்துவாவை பேசுகிறார்னா ஆம் பேசுவோம், பேச மாட்டோம்னு சொல்லலையே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் பாஜக தேசிய தலைவர் வேலூர் இப்ராஹிமிடம் பாராளுமன்ற தேர்தலை உங்கள் கட்சி எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பற்றி அவரிடம் விவாதிப்போம் வாருங்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், சமீபத்தில் அமித்ஷா ஒரு பிரபலமான சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப தமிழகத்திலையும் கேரளாவும் எங்களுடைய கணக்கு தூக்கி விடுவோம்ன்றார். உண்மையில் அதுக்கு சாத்தியம் இருக்கா பாராளுமன்ற தேர்தலில்? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய கடினமான உழைப்பு, அவர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் மண்டல் நிர்வாகிகளும் ஒவ்வொரு காரிய கருத்தாக்களும் அந்தந்த பூத்தில் வாக்கை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து 2 வருஷமாக உழைச்சிக்கிட்டே வரும். அதனுடைய விளைவு இந்த பாராளுமன்றத்தில் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறோம். தமிழக மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுடைய கணக்கு மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்திலும் கேரளத்திலும் துவங்கும். சார், இரட்டை இலக்குன்னா அவர் ஏற்கனவே அமித்ஷா சொல்லியிருக்கா 25 தொகுதிகளை வின் பண்ணுவோன்ட்டு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? 25 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிறோம். நிச்சயமாக அந்த இலக்கை தொடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கு. தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜூன் 4 மாலையில் அந்த நிலைமை தெரியும். நீங்க அந்த இரட்டை இலக்கு தொகுதிகளா இல்ல வாக்கு சதவீதமா? வாக்கு சதவீதம் நிச்சயமாக இரட்டை இலக்கத்தில் இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லா ஊடகங்களுமே கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 20% மேலாக வரும் அப்படின்ற விவரங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதிகபட்ச உழைப்பு. நிச்சயமாக அதற்கு தமிழக மக்கள் ஆதரவு அளிப்பார்கள். அவங்களுடைய வாக்கு ஆதரவு அளிக்கப்பட்டு இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் திமுக சேர்ந்த RS பாரதி அதெல்லாம் சாத்தியமில்லை, நாங்கள் 40 தொகுதிகள் வெல்லுவோம், இது சொல்றதுக்கு வட இந்தியாவை மடமாற்றுவதற்காக அமித்ஷா இப்படி சொல்றாருன்றாரு. அதாவதுங்க, திமுக இப்படி சொல்லலைன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். திமுக நிச்சயமாக பாஜக இரட்டை இலக்கத்தில் தங்களுடைய வேட்பாளர்களை வெல்ல வைக்கும் அப்படின்னு பேசுனா நீங்கள் ஆச்சரியமாக கேள்வி கேட்கலாம். பாஜக வெல்லாதுன்னு திமுக பேசுனா அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? அது அப்படி தானே அவங்க பேசி ஆகணும். ஒரு எதிர்கட்சியாக அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா வட இந்தியாவில் பாஜகவுக்கு இப்போ டவுனில் இருக்குது, இது வச்சு அங்கே மட திருப்பத்துக்கோசம் இப்படி பேசியிருக்காரு அமித்ஷா. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது சமீபத்தில் நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக அதில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். ஆனால் நிதர்சனம் என்ன? பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களோடு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இன்றைக்கு அந்த மாநிலங்களெல்லாம் பாஜகவுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் நிரூபிக்க போகிறோம். எங்களுடைய இலக்கு இந்த முறை 400க்கும் மேல். அதனால் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு கடினமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டர்களும் தேசம் முழுக்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியை ஈட்டுவோம். சார், இப்போ முதல் வாக்கு பதிவு 2ஆம் வாக்குப்பதிவு சேர்ந்தா மொத்தம் 190 தொகுதிகள் வருது. அதில் பாஜக 100 தொகுதிகள் வெல்வோம்ட்டு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க மீதி 353 தொகுதிகளுக்கு அதில் உங்களால் 300 வின் பண்ண முடியுமா? நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா 400ன்றீங்க. அதாவதுங்க,
நாங்கள் வந்து எப்பயுமே நிதர்சன அரசியலை பேசுவோம். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை இன்னும் பெறவில்லை என்பது நிதர்சனம். அதனால தான் 190 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்த நிலையில் 100 தொகுதிகளை நாங்கள் தாண்டுவோம். ஏன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் சாத்தியம். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 90% பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா இடங்கள்லையுமே வெல்லும். கம்ப்ளீட்டாக நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து எடுத்துக்கிட்டு மேலே காஷ்மீர் வரைக்கும், இந்த பக்கம் மேற்கு வங்கத்திலிருந்து ஃபுல்லாக எல்லா மாநிலங்களிலும் நிச்சயமாக இந்த முறை 90% வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்யும். அதனால தான் சொல்லியிருக்கிறோம், இந்த 190ல் 100ஐ தாண்டுவோம். வரக்கூடிய மிச்சமுள்ள 354ல் கண்டிப்பாக 300ஐ தாண்டுவோம். இது எங்களுடைய இலக்கு, எங்களுடைய நம்பிக்கை. அது பிரகாசமாக இருக்குது. அந்த வெற்றியை நிச்சயமாக ஈட்டுவோம். இதே அமித்ஷா இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, தென்னிந்தியாவில் காங்கிரஸை விட பாஜக அதிகமான தொகுதிகளை வின் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நிச்சயமா. நீங்கள் எப்படின்னா கர்நாடக மாநிலத்தை எடுத்துக்கோங்க. அது ஒண்டிதான் இருக்கு. கர்நாடக மாநிலத்தில் நாங்கள் 25 பாராளுமன்ற எம்பி கேண்டிடேட் 2019 வென்று இருக்கிறோம். எப்பயுமே 25 நாங்கள் வெல்வோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் அதே போன்று ஆந்திராவை எடுத்துக்கோங்க, அதே போன்று தெலுங்கானாவை எடுத்துக்கங்க. அங்கெல்லாம் வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லை. தெலுங்கானாவில் இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ஆந்திராவில் சுத்தமாக காங்கிரஸுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தா தெலுங்கானா, ஆந்திரா, அதே போன்று கர்நாடகா, இந்த முறை தமிழகத்திலும் நாம் வந்து ஒரு 5க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வெல்லுவோம் என்று எல்லா ஊடகங்களும் சொல்லி இருக்கிறது. நாங்கள் கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் வெல்வோம் என்ற நம்பிக்கை இருக்குது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக காங்கிரஸை விட 2 மடங்கு பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்தியாவிலே கால் பதித்து வெல்லும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு இங்கெல்லாம் காங்கிரஸ் தான் வலுவாக இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த சாத்தியக்கூறு எப்படி இருக்கும்? அது கற்பனையில சொல்றாரு அமித்ஷா. இல்லைங்க, கர்நாடகாவை நீங்கள் எடுத்துக்கிட்டால் மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி ஸ்வீப் பண்ணும். 25 தொகுதிகள் நாங்கள் தான் வெல்லுவோம். கடந்த முறையும் வென்றிருக்கிறோம். நீங்கள் கேரளாவை எடுத்துக்கிட்டால் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தான் நேரடி போட்டி. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போட்டிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் காங்கிரஸ் வெல்ல முடியும். மீதி அளவுக்கு பாஜகவும் கம்யூனிஸ்ட்டும் தான் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அந்த மாநிலத்தின் இலக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு 5 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றாலே அவர்களுக்கு பெரிய வெற்றியாக அதை கருதுகிறார்கள். அதுதான் தமிழகத்தில் உள்ள நிலைமை இருக்கு. காங்கிரஸ் அது கூட்டணி பலம் அதிகமா இருக்கு. இருக்கட்டுங்க, சத்தீஸ்கர்ல கூட நிச்சயமாக பாஜக வெல்லவே முடியாது என்று எல்லா ஊடகங்களும் எழுதியது. ஆனா பெரும்பான்மை வெற்றியை நாங்க தான் பெற்றோம். அதனால ஊடகங்கள் சொல்வதோ அல்லது பெருங்கொண்ட கட்பந்தன் கூட்டணின்னு சொல்றதெல்லாம் கடந்த காலத்தில் பாஜக உடைத்திருக்கிறது. நிதர்சன உண்மையை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதனால் இந்த முறை நிச்சயமாக ஜூன் 4 அன்றைய மாலை என்பது மிகப்பெரிய அளவிற்கு பாஜகவினர் கொண்டாடக்கூடிய அளவிற்கு தேசம் முழுக்க ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும். சார், இதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் மோடி தோல்வி பயத்தால் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார், பயம் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சார் பேசட்டும். ஜூன் 4க்கு பிறகு யார் தூக்கம் இல்லாமல் போவார்னு அவருக்கே தெரியும். அதனால் இன்றைக்கு தமிழக முதல்வர் என்ன பேசினாலும் இங்கே தேர்தல் முடிஞ்சிருச்சு. இவருடைய பேச்சு தேசம் முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை. இவர் ஒரு தேசிய தலைவர் கிடையாது, இவர் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர். சொல்லப்போனால் ஒரு மம்தா பானர்ஜி அவர்களை போன்றோ அல்லது லல்லு பிரசாத் யாதவ் போன்றோ ஒரு ஹிந்தியிலோ ஒரு ஆங்கிலத்திலோ புலமை வாழ்ந்து மக்களிடத்தில் பேசக்கூடியவர்களாக இருந்தால் கூட இந்த தேசம் முழுக்க அந்த செய்தி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழை தவிர வேறு தெரியாது. தமிழையே துண்டுச்சீட்டை வைத்து தான் படிக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த தலைவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இவர் இனிமேல் ஏதாவது பேசி அதன் மூலமாக தேசம் முழுக்க ஏதாவது அரசியல் தாக்கமோ இல்லை வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு குறையுமான நிச்சயமாக கிடையாது. அதனால் அவர் பாட்டுக்கு இந்த ஜூன் 4 வரைக்கும் என்ன வேணாலும் பேசட்டும். பாஜக பயப்படுகிறது, மோடி பயப்படுகிறார், தூக்கம் இல்லாமல் அலைகிறான்னு என்னெல்லாம் சொல்லணுமோ அதை நாங்கள் பொருட்படுத்துவது கிடையாது. ஏன்னா தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு எதிர்க்கட்சிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் பொழுது தேவையற்ற இது போன்ற விமர்சனங்களை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். அது அவசியமற்றது. இதே ஸ்டாலின் தான் இன்னொன்று சொல்லுகிறார், இது திராவிட பூமி, இது பெரியார் பூமி, இங்கே வந்து பாஜக
எக்காலத்துக்கும் வேர் ஊன்ற முடியாது, கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் சொல்லுவது அவருக்கே எதிரானது. ஏன்னா திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கும் சட்டமன்றத்தில் திமுகவுடைய ஊழலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நிதர்சன நிலைமையை நாம் புரியணும். இப்போ தாமரை இனிமேல் மலருமா அப்படின்னு கேள்வியே இல்லை. ஆல்ரெடி மலர்ந்துருச்சு. சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திமுகவினுடைய ஊழலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இது நிதர்சன உண்மை. இன்னொரு விஷயம் நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். இது திராவிட மாடல் பெரியார் பூமின்னா என்ன சொல்ல வராரு? இங்கே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிற பூமி அப்படின்னு சொல்ல வராரா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது ஆன்மீக பூமி, இது பெரியாருடைய பூமி கிடையாது. ஏன்னா ஈவேராவை பொறுத்தவரை கடவுளை நம்புபவன் காட்டு மிராண்டின்ற கொள்கையை சொன்னவர். அதை பின்பற்றுகிற திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கு கூட யாரெல்லாம் கொள்கை கூட்டணி என்று அமைத்திருக்கிறார்களோ அதுபோன்ற காட்டு மிராண்டிகளுக்கு வேண்டுமானால் அந்த கொள்கை பிடித்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் உள்ள 95% மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுளை மதிக்கக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள், அது எந்த மதமாக இருந்தாலும். அதனால் இந்த கொள்கையை, ஈவேராவுடைய கொள்கையை தாங்கி பிடிக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக இது ஆன்மீக பூமி அல்ல, இது ஈவேரா பூமி, இங்கே கடவுள் மறுப்பு தான் எங்களுடைய கொள்கை, அதை தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு வெளிப்படையாக பேச தயாரானா அதை பேச மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் என் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு பாசிச அரசியலை திரு ஸ்டாலின் முன்னெடுப்பார். தேர்தல் முடிஞ்சதும் இது ஈவேரா பூமின்னு சொல்லுவார். அப்போ ஒரு பக்கம் கடவுள் மறுப்பு கொள்கையை தாங்கி பிடிக்கிறார், இன்னொரு பக்கம் இந்துக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பாசிசத்தை பேசுகிறார். 2 முகம் எப்பொழுதுமே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அரசியலுக்காக அவர் நடிக்கிறார். எங்களுக்கு அப்படி வேண்ட நேரமோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை தமிழகம் ஆன்மீக பூமி, இங்கே அனைத்து மதத்தினரும் வழிபடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை சிதைக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த முறை நாங்கள் பாடம் புகட்டுவோம். சார், அதே ஸ்டாலின் தான் யார் வெற்றி பெறக்கூடாது தான் என்பது தான் முக்கியன்றாரு. அதுக்கு தான் நாங்கள் இது பண்ணுறோம். இந்த நீங்கள் சொன்னீங்களே பாசிச ஆட்சின்றீங்க, அவரே மோடி தான் பாசிசவாதி என்றாரு. பாசிச ஆட்சி திரும்பி வந்தால் இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, ஃபாசிசம் என்பதை நீங்கள் எப்படி அளவுகோல் பண்ணுவீங்க? ஒருவருடைய பேச்சு, ஒருவருடைய நடவடிக்கையில் இருந்து தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் ஃபாசிஸ்ட்னு சொல்கிற காரணம், என் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மதவாதத்தை அவர் பேசுகிறார். பிஜேபி என்னைக்காச்சும் எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு மதவாதத்தை பேசியிருக்கா? பிஜேபியுடைய கொள்கை என்ன? சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. இப்போ இதில் 2ல் யார் ஃபாசிசத்தை பேசுகிறா? நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் கடவுளை மறுத்து கடவுளை நம்பக்கூடியவனை காட்டு மிராண்டின்னு சொல்கிற ஈவேராவுடைய அந்த கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அந்த ஆட்சி தான் நடக்கிறது என்று சொன்னால் இப்போ யார் ஃபாசிஸ்ட்? ஒரு பெரும்பான்மை நம்பிக்கையை அழித்து கடவுளை நம்பக்கூடியவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தலைவரைத்தான் நாங்கள் வழிபடுகிறோம், நாங்கள் அவரை தான் முன்னோடியாக நிகழ்த்துகிறோம் என்றால் அப்போ ஃபாசிசத்தை விதைக்கிறது யார்? திரு ஸ்டாலின் அவர்களா, பாஜகவா? அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கு வங்கிக்காக அவர்கள் தாங்கி பிடித்து பெரும்பான்மை இந்து மதத்திற்கு எதிரான சனாதன நம்பிக்கையை இழிவுபடுத்துகிறார்கள். அப்போ இஸ்லாமிய நம்பிக்கையை இவங்க அதே மாதிரி என்னைக்காச்சும் பேசியிருக்கிறாங்களா? அப்படி பேசியிருந்தால் சிலவர்கள் எல்லா மதத்துக்கும் எதிரானவர்கள்ன்ற ஒரு கொள்கை வைக்கலாம். அப்படி அவரிடத்துல இல்லை. இந்து மக்களுடைய நம்பிக்கை, சனாதனத்தினுடைய எதிர்ப்பு, இதைத்தான் இவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் என்றால் இதுதான் ஃபாசிசம். ஒரு குறிப்பிட்ட மதத்தை இலக்கு வைத்து அதை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதற்கு பெயர் ஃபாசிசம். அந்த ஃபாசிசத்தை திரு ஸ்டாலின் அவர்களும் அவர் சார்ந்திருக்கிற திமுக கழகமும் தொடர்ந்து செய்கிறது. அதனால் இவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். சரி சார், நீங்கள் திமுக சிறுபான்மைய ஓட்டுகள், குறிப்பாக கிறிஸ்துவர் முஸ்லீம் ஓட்டுகள் வாங்கிறதுக்கு இவங்க இப்படி சொல்கிறீங்க. இதே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எப்படி மோடி பேசினார், இப்போ செகண்ட் ஃபேஸில் எப்படி பேசுகிறார்? அவருடைய பிரச்சாரம் எப்படி அமைஞ்சிருக்கு? பிரச்சாரம் சிறப்பாக இருக்குது. இல்லை, வந்தேரிகள் அதிகமாக குழந்தை பெற்றவர்கள் திரும்ப காங்கிரஸ் வந்தால் இந்துக்கள் இருக்கின்ற
சொத்துலாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு பேசுகிறார். அப்படின்னா அவரும் ஒரு முதல்வர் பிரிவினைவாதி பேசுகிறார் இல்லை? பாருங்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தாக அதை பேசியிருந்தால் நீங்கள் சொல்லுவது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக வேண்டிய நிலையில் இருக்கும். கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர் என்ன சொன்னார்? இந்த நாட்டின் வளங்களில் முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்குன்னு சொன்னார். அதை பிரதமர் எப்படி கேட்குறாருன்னா, இந்த பாசிசத்தை, இந்த ஒரு சார்பு மத நம்பிக்கைகளை ஆதரித்து அந்த மக்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லுவதை ஏற்க முடியாது. இது அடிப்படை. இரண்டாவது, அதிக குழந்தைகளை இஸ்லாமியர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதோடு நிறுத்தலை. அவர் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்னா, அது யார் என்றால் ஊடுருவல்காரர்கள். இந்த தேசத்திற்கு ஊடுருவிய பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருந்தவர்கள். இவர்கள் இந்த நாட்டின் வளங்களை கைப்பற்ற முனைகிறார்கள். அவர்களுக்கு இந்த நாட்டின் வளங்கள் செல்ல போகிறதா அல்லது உங்களுக்கு தேவையா அப்படின்னு பொதுவாக உங்களுக்கு என்று இந்துக்களுக்கு சொல்லலை, அந்த கூட்டத்தில் இருந்த மக்களை பார்த்து சொன்னார் உங்களுக்கு தேவையா அப்படின்னு. நீங்கள் இதை தான் பார்க்கணும். ரெண்டாவது, இஸ்லாமியர்களை அவர் எதிர்க்கிறார் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இந்த தேசம் முழுக்க. 140 கோடி மக்களின் சேவகன் நான் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி எல்லா இடங்களிலும் சொல்கிறார். ஒருவேளை அவர் இஸ்லாமியர்களை எதிர்க்கிறாரு, அவர்கள் ஊடுருவல்காரர்கள், இந்த நாட்டில் அவர்கள் இல்லை அப்படின்னு அவர் முடிவு செஞ்சிருந்தா என்ன பேசியிருக்கணும்? நான் 120 கோடி மக்களின் சேவகன் சொல்லியிருக்கணும். ஏன் அவர் 20 கோடி மக்களை தான் ஊடுருவல்காரர்கள் சொல்கிறாரு, அதனால் அவர் ஏற்கலை அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். அவர் அப்படி என்றைக்குமே சொல்லலையே. 140 கோடி மக்களின் சேவகன் என்றால் இந்த மண்ணில் பிறந்த இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இந்தோ அவர் யாராக இருந்தாலும் அந்த மக்களின் சேவகனாக நான் சேவை செய்கிறேன். இது அடிப்படை. அப்போ ஊடுருவல்காரர்கள் என்பவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல. பாகிஸ்தான், பங்களாதேஷிலிருந்து வந்தவங்க இஸ்லாமியர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் இஸ்லாமியர்களாக இங்கு வந்து இவர்கள் இந்த நாட்டின் வளங்களை அபகரித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. அது நியாயம் இருக்குது. இந்த நாட்டில் உள்ள ஒரு இந்திய இஸ்லாமியர் சவுதி அரேபியாவில் போய் நான் இஸ்லாமியன் என்பதனால் அவர் அங்கே இருக்க முடியுமா? வீசா காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவரை அந்த நாட்டிலேருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க. இது இயல்பான நிலை. அதனால் வழிபாட்டு முறை என்ற அடிப்படையில் எல்லா நாட்டு மக்களோடும் இணைந்திருந்தாலும் என் தேசம் என்று வரும் பொழுது என் மண், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு என்பது வேறு. பாகிஸ்தானோ பங்களாதேஷோ அவர்களுடைய நம்பிக்கை, பண்பாடு, கலாச்சாரம் என்பது வேறு. அதனால் அதை இதோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பதை இந்திய இஸ்லாமியர்களும் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த வார்த்தைகளை வைத்து காங்கிரஸ் விளையாடலாம். எங்களை பொறுத்தவரை சாதனைகளுடைய பட்டியல் இருக்கிறது, சாதித்திருக்கிறோம். இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டில் 30% பிரதமருடைய நலத்திட்டங்களில் பயனடைந்திருக்கிறார்கள். ஒரு அரசு யாருக்கும் குறை வைக்காமல் எல்லோருக்கும் சம அளவில் நலத்திட்டங்களை தந்திருக்கிறது. ஸோ அதை மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம். அதனால் இந்த வார்த்தை விளையாட்டில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு பெருசாக ஈடுபடாது. சார், நீங்கள் இப்படி சொன்னீங்க இஸ்லாமிய இதுவே ராஜஸ்தானை சேர்ந்த சிறுபான்மைய தலைவராக இருக்கிற முஸ்லீம் தலைவர் இப்படி மோடி பேசினால எங்களால் முஸ்லீம்கிட்டே வாக்கு கேட்க முடியலன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கட்சி விட்டு நிற்கிற உங்களால் நீங்கள் அதே மாதிரி சந்திச்சு இருக்கீங்களா? பாருங்க, நீங்கள் ஒரு முஸ்லீம். கண்டிப்பாங்க. ஒரு சமூகம் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தொடர்ந்து அந்த சமூகத்தை அச்சுறுத்தும் பொழுது இயல்பான உண்மைகளை பேசினால் கூட அந்த சமூகத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு தருவதை நாங்கள் ஏற்க மாட்டோம், தர விட மாட்டோன்றார். பொதுவான இஸ்லாமியர்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்களா, முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடை மோடி எதிர்க்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வரும். ஏன்னா அப்படித்தான் இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. உண்மை நிலை என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சொல்லுகிறது மதத்தின் பெயரால் யாருக்கும் இடஒதுக்கீடு தரக்கூடாது. ஹிந்து என்பதற்காக இடஒதுக்கீடு கிடையாது, இஸ்லாமியர் என்பதற்காக இடஒதுக்கீடு கிடையாது, கிறிஸ்துவர் என்பதற்காக இடஒதுக்கீடு கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னா அவர்கள் ஹிந்துவில் தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகம், அதுக்காக கொடுக்குறோம். அப்போ ஓபிசின்னு சொல்கிற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் ஆல்ரெடி இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டில் இருக்கிறாங்க. அந்த ஓபிசியிலிருந்து தனியாக பிரித்து பிறகு நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று மதத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கொடுக்கும் பொழுது அதை ஏற்க முடியாது. இந்த மதத்தின் அடிப்படையில் பிரிந்ததுனால தான் பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிஞ்சிச்சு, பங்களாதேஷ்னு ஒரு நாடு பிரிந்தது. மீண்டும் இந்தியாவை துண்டாட முடியாது. அதனால் இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமிய மக்களில் யார் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் அரசின் நலத்திட்டங்கள் பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவோம். பஸ்வந்தா முஸ்லீம்கள் என்கிற
உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய அரசின் திட்டங்களில் முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லி பிரதமரே அறிவிக்கிறார். அப்போ இஸ்லாமிய மதத்தின் பெயரால் ஒரு இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். இஸ்லாமிய மக்களில் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, யார் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி தேவை. அது மதத்தின் பெயரால் இல்லை, அந்த மதத்தில் உள்ள உட்பிரிவில் இவர்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு உதவி செய்கிறோம், ஒரு எஸ்சி எஸ்டிக்கு செய்கிற மாதிரி. இப்படி புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் மதத்தின் பெயரால் பேசுகிறது, நாங்கள் மதத்தின் பெயரால் பேசுவதை எதிர்க்கிறோம். சார், அதே இந்திய அரசியல் அமைப்பு தான் மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்க நீங்கள் இப்படி சொல்வது சரியா? நீங்களே திசை மாற்றுங்களா? இல்லங்க, இவ்வளவு இல்ல மதத்தின் பெயரால் காங்கிரஸ் இடஒதுக்கீடு கூட கொடுக்க முற்படுதுன்றீங்க. நீங்களே சொல்றீங்க இந்திய அரசியல் அமைப்பு அது அப்படி வழங்க முடியாதுன்ட்டு. அதனாலதான் காங்கிரஸ் சொல்றீங்களே. நீங்க இந்த வீடியோ திரும்பி பாருங்க. உங்க கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பாஜக இஸ்லாமியர்கள் கொடுக்கறத ஏன் எதிர்க்குதுன்றதான் உங்களுடைய கேள்வி. நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கென்று கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறோம். அதற்கு காரணம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அதை தடுத்திருக்கு. ஒன்று. அதே வேளையில் ஒவ்வொரு மதத்தின் உட்பிரிவுகளில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியலிடப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம். இதுதான் அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கிறது. அதனால தான் எஸ்சி எஸ்டி கொடுக்குறோம். அவங்க ஹிந்து என்பதற்காக கொடுக்கல. அப்படின்னா முதலியார் கொடுக்கணும், செட்டியார் கொடுக்கணும், நாடார் கொடுக்கணும். அவர்கள் பட்டியலிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் கல்வியில் பின்தங்கியவர்கள், அதனால் கொடுக்குறோம். அது மாதிரி இஸ்லாமியர்களில் பஸ்வந்தா முஸ்லீம்கள் என்கிற பட்டியலிடப்பட்ட ஏழை பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தருவோம். அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கிடையாது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ரிசர்வேஷன்னா அதில் எல்லாரும் வந்துடுவாங்க. நாங்கள் பட்டியல்படுத்தப்பட்டு இந்த இஸ்லாமியர்களை இந்த உட்பிரிவில் இவர்களுக்குத்தான் அப்படின்னு சொன்னால் அதில் எல்லா இஸ்லாமியர்களும் வர முடியாது. எல்லா இஸ்லாமியர்களும் வந்தால் அது பேர் மதத்தின் பெயரால் ரிசர்வேஷன். அதை காங்கிரஸ் சொல்லுது, நாங்கள் அதை சொல்லலை. நாங்கள் உட்பிரிவில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்கிறோம். இதை எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ பிரச்சனை என்ன? அரசியல் காலகட்டத்தில் நாம் இப்படி சொல்லும் பொழுது, அதற்கு எதிர்முனையில் பிரச்சாரம் செய்கிற காங்கிரஸ் தவறாக பேசும் பொழுது எல்லாரும் இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம இடஒதுக்கீட்டையே பிஜேபி பறிக்க பார்க்கிறதோ. அப்படி கிடையவே கிடையாது. ஓபிசியில் ஆல்ரெடி இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சன உண்மை. இது தொடரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் மதத்தின் பெயரால் கிடையாது. இதை புரிந்து கொள்ளாமல் ராஜஸ்தானில் உள்ள எங்களுடைய சிறுபான்மையை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவர் கூட எதிர்கருத்து பேசியிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கருத்து புரியலைன்னா மேலே உள்ள தலைவர்கள்ட்ட அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணணும். இதில் என்ன சொல்லியிருக்கிறார் பிரதமர், இதில் நமக்கு உண்மையாகவே அஃபெக்ட் இருக்கா இல்லையா என்பதை கேட்டால் அதற்கு விளக்கமளிக்க எங்களை போன்ற தேசிய தலைவர்கள் இருக்கிறோம். அவர் அப்படி கேட்காம ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமியர் எப்படி உணர்ச்சி வசப்படுவாரோ அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அவர் தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டி தான் அவருக்கு எதிராக அமைந்திருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எதை பேசினாலும் அது இந்த சமூகத்திற்கு எதிராக பேசுகிறார் என்ற மனநிலையை தொடர்ந்து பிம்பப்படுத்துகிறார்கள். அதற்கு ஏமாற வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையாக அவர்கள் நினைக்கிறார்களோ அது சம்பந்தமாக விளக்கம் கேட்டால் நாங்கள் பாஜக சார்பாக விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறோம். எந்த மதத்தையும் இழிவுபடுத்த வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் ஒரு மதத்தை தாஜா செய்து அதன் மூலம் வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்ற நிலையை பாஜக எதிர்க்கிறது. சரி, இது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இது 2 ஃபேஸில் நடக்கிறப்ப குறிப்பாக பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளெல்லாம் வாக்கு சதவீதம் கம்மி ஆயிடுச்சதுனால்தான் இப்போ மோடி இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்களே. சொல்லிட்டு போட்டோம், இந்துத்துவாவை கையில் எடுக்கிறார். ஏன்னா 2004 வளர்ச்சி என்ற இது சொல்லிட்டாங்க, ஆனால் இந்துத்துவ கையை எடுக்கலை. அப்போ வாஜ்பாய் தோற்று போயிட்டார். அப்படி ஒரு நிலைமை 2024க்கு பாஜகவுக்கு வந்துடக்கூடாது. அதனால் இப்போ இந்துத்துவை கையில் எடுக்கிறார். ஏன்னா வட இந்தியாவில் படித்தவர்கள் கம்மி, எது சொன்னாலும் நம்பக்கூடிய பிரதமரே இப்படி சொல்கிறாருன்ட்டு அப்படி ஒரு விஷ விதையை விதிக்கிறாரா? அதாவதுங்க, இதன் மூலமாக வட இந்தியா தென்னிந்தியா என்று 2 பிரிவுகளாக இந்த தேசத்தை பிரிக்கிற முயற்சியை தொடர்ந்து சில சதிகாரர்கள் செய்கிறார்கள். வட இந்தியான்னா படிப்பு இல்லாதவர்கள், மூளை இல்லாதவர்கள், சிந்திக்காமல் இருப்பார்கள். தென்னிந்தியர்கள்னா ரொம்ப படித்தவங்க, ரொம்ப சிந்திப்பாங்கன்னா அப்போ ஒரு தேசத்தில் பெரும்பான்மை மக்களை, நீங்கள் என்ன தென்னிந்தியாவை விட வட இந்திய மக்கள் அதிகம்.
வட இந்திய மாநிலங்கள் அதிகம், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அதிகம். அப்போ தென்னிந்திய மக்கள் அறிவாளிகளாகவும் அவர்களை முட்டாள்களாகவும் கருதி இதை பிரிவினைவாதத்தை தூண்டினால் இது நாளைக்கு 2 துண்டா இந்த நாட்டை பிளக்கிறதுக்கான சதி. நம்பர் 1. இரண்டாவது, ஹிந்துத்துவாவை பிரதமர் பேசுகிறார் என்றால் பேசினா என்ன தப்புன்னு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஹிந்துத்துவானா என்ன? அது பேசக்கூடாத ஒரு பேச்சா? இந்துத்துவா என்பது நம் சார்ந்த பண்பாடையும் நம் சார்ந்த கலாச்சாரங்களையும் இந்த மண்ணுக்குரிய ஒரு சிறப்பை பேசுவதற்கு பேர் ஹிந்துத்துவா. ஹிந்துத்துவா இட்ஸ் நாட் ஏ ரிலீஜன், இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப். இது உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போ உச்சநீதிமன்றமே சொல்லுது இது ஒரு வாழ்வியல் முறை என்று. அந்த வாழ்வியல் முறையை நாம் பேசும் பொழுது இவர் ஹிந்துத்துவாவை பேசுகிறார்னா ஆம் பேசுவோம், நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லலையே. இன்னைக்கும் பேசுவோம், நாளைக்கும் பேசுவோம். பாஜகவுடைய கொள்கையில் ஹிந்துத்துவா என்பது ஒரு அடிப்படை கொள்கை. அதனால் இதை பேசுவது காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கு சிரமமாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் அக்கறைப்பட போவதில்லை. தொடர்ந்து எங்களுடைய கருத்தை, எங்களுடைய நம்பிக்கைகளை மக்களுக்கு விதைப்போம். சார், 2019 புல்மா அட்டாக்கை வச்சு தான் நீங்கள் வின் பண்ணீங்க பாகிஸ்தானுக்கு. இப்போ அதே மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த யாரோ முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இந்தியாவுக்கு ராகுல் காந்தி தான் மிக ஃபயராக ஒர்க் பண்ணிட்டார், அவர் தான் பிரதமராக வந்தால் தான் நல்லன்ட்டு அப்படின்ட்டு இப்போ பிரதமர் பதிவு பண்ணியிருக்கார். அப்போன்னா மக்களை தூண்டுகிறாங்க முஸ்லீமுக்கு எதிராக, திருப்பியும் பாகிஸ்தானுக்கு எதிராக தூண்டி நீங்கள் வாக்குகள் வாங்க பார்க்குறீங்களா? அது என்னங்க, பாகிஸ்தானை பிரதமர் எதிர்த்து பேசினா முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவதை நீங்கள் எப்படி சித்தரிக்க முடியும்? இல்லை, இந்த தேசம் இரண்டாக பிளவுபடும் பொழுது இஸ்லாமியர்கள் எல்லோரும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை வேண்டும் என்று போன பொழுது எங்களுக்கு அந்த நாடு வேண்டாம், இந்த மண் தான் வேண்டும், இந்த பூமியில் வாழ்ந்து இந்த பூமியில் தான் நாங்கள் மரிப்போம் என்று சபதமேற்றிருந்தவர்கள் இந்திய இஸ்லாமியர்கள். அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தானை பற்றி பேசினா இந்திய இஸ்லாமியர்கள் பிரதமர் கூட தான் நிற்போமே தவிர நாங்கள் எப்படி பாகிஸ்தான் கூட நிற்போம்? பிரதமர் பாகிஸ்தானை எதிர்த்தால் சரி, இந்துக்கள் ஓட்டுகளை வாங்கறது இப்படி பேசுறாரு நீங்க கருதுவீங்க. நாங்க இந்திய பாகிஸ்தான் ராஜீவ் காந்தி ஆதரிக்கிறது பாருங்க அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்களே. பிம்பம்னு கூட வச்சுக்கோங்க. நாங்க இந்திய இஸ்லாமியர்கள், எங்களுக்கு பாகிஸ்தானுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. மதத்தின் பெயரால் ஓட்டுகளை வாங்கறதுக்கு அப்படி செய்யறீங்களா? பாருங்க, இந்துக்களின் ஓட்டு வாங்கறதுக்கான அரசியல் என்பது ஜெயிக்கணும், வெற்றி வேண்டும். அந்த வெற்றிக்காக ஒவ்வொரு கட்சியும் அதற்கான பரிந்துரைகளை, அதற்கான சிறப்பு அம்சங்களை எடுத்து சொல்லும். பிரதமர் அவருடைய கருத்துக்கள் எடுத்து சொல்கிறார். அதில் ராகுல் காந்திக்காக பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் ஆதரவு தெரிவித்து பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸினுடைய அயலக அணியில் உள்ளவர்கள் இந்த நாட்டின் சொத்துக்களை அமெரிக்காவில் எப்படி பிரிக்கிறார்களோ அந்த மாதிரி நாங்கள் பறிமுதல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன விஷயங்களை பேசுகிறதா இருக்கட்டும், பிறகு காங்கிரஸ் எங்களுடைய கருத்து அது இல்லைன்னு மறுக்கிறதா இருக்கட்டும். அரசியலில் ஒரு எதிர்க்கட்சியை விமர்சிப்பதற்கு எவிடன்ஸ் இருந்தால் நாங்கள் விமர்சிப்போம். அதில் இது ஒன்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்காக இப்படித்தான் விமர்சிக்க கூடாதுன்னெலாம் கிடையாது. இது தேர்தல் சமயம். ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த கட்சியை முன்னெடுக்கிற திரு நரேந்திர மோடி என்ற மாபெரும் தலைவர், அவர் கடுமையாக உழைக்கிறார், அவர் பல விமர்சனங்களை வைக்கிறார். விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது, ஆனால் மேனிஃபெஸ்டோ காங்கிரஸுடைய சிறுபான்மையினர் தான் குறிப்பிட்டிருக்கு. அதில் மொழி சிறுபான்மையினர் இருக்கலாம், மத இதில் இருக்கலாம். எப்படி இருக்கு? நீங்கள் எப்படி குறிப்பாக முஸ்லீம் தான்ட்டு நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதாரத்தோடு தானே சொன்னார். மன்மோகன் சிங் கடந்த காலத்தில் சொல்லும் பொழுது முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டின் வளங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் சொன்னது இன்றைக்கும் வீடியோவாக இருக்குது. இல்ல, நீங்க சிறுபான்மைன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அதுல ஒரு சிறு பகுதி உங்களுக்கு சாதகமா எடுத்துட்டு அவர் எஸ்சி எஸ்டி பிசி எல்லாம் சேர்த்து அப்படின்ட்டு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? எஸ்சி எஸ்டி என்பது இந்து மதமா? அந்த மதத்தின் உட்பிரிவு பட்டியலிடப்பட்டவர்கள். முஸ்லீம் என்பது ஒரு மதம். ரெண்டுக்கும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது இது எவ்வளோ காலம் தான் இந்த வாதங்களை இப்படி மழுப்புவீங்கன்னு எனக்கு தெரியல. எஸ்சி எஸ்டிக்கு பேசுகிறாரு திரு மன்மோகன் சிங் அப்படின்னா அது மதம் கிடையாது, அது ஒரு மதத்தின் உட்பிரிவு. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம்னா இஸ்லாமியர்கள் என்பது ஒரு மதம். ஒரு மதத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்கும் இந்து மதத்தின் உட்பிரிவில் பட்டியலிடப்பட்ட மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை வழங்குவோம் என்பதற்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மதமாக நீங்கள் பேசினால் பாஜக எதிர்க்கும். அந்த மதத்தின் உட்பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சலுகைகளை வழங்குவோம்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கணும், அவர்களும் மேலே வரணும் அப்படின்னு பேசுறது நியாயம். நாங்கள் நியாயத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். காங்கிரஸ் மதவாதத்தை பேசுகிறது.
சார், நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் உங்களுடைய சாதனை பற்றி சொல்லாமல் இப்படி மதத்தின் பிரிவினை அடிப்படையில் ஓட்டு கேட்கறது சரியா? நீங்கள் எந்த சாதனையும் செய்யலையா? அதாவது 10 ஆண்டுகள்ல 90 நிமிடங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதனைகளை பற்றி பேசுகிறார். அதில் இது சர்ச்சைக்குரியதாக நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ மொத்தமே 1.5 நிமிஷம் தான் பேசினார். 1.5 நிமிஷம் பேசியதை நீங்கள் திரும்ப திரும்ப எல்லா ஊடகங்களும் விவாதிக்கிறீங்க. 90 நிமிஷம் பேசுனதில் 1.5 நிமிஷத்தை விவாதிக்கிறீர்கள். அந்த 1.5 நிமிஷம் இல்லாமல் 90 நிமிஷத்தில் பிறகு 88.5 நிமிஷம் பேசினார்ல, அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. அதில் என்ன பேசினார்? நாட்டின் வளங்கள், 10 ஆண்டு காலத்தினுடைய சாதனைகள், ஏழை மக்களுக்கு கொடுத்த அரிசியாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், கழிப்பறைகளாக இருக்கட்டும், உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும், 11வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு பொருளாதாரத்தில் முன்னேறிய நிலையாக இருக்கட்டும், இது எல்லாம் 90 நிமிஷம் பேசுகிறாரு. அதில் ஒரு 1.5 நிமிஷம் பேசினதை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீர்களா இந்துத்துவா பேசுகிறார், பார்த்தீர்களா மதவாதத்தை பேசுகிறார், பார்த்தீர்களான்னா 1.5 நிமிஷம் பார்க்குற நீங்கள் 88 நிமிஷம் என்ன பேசினார் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியைத்தான் பேசுகிறோம். சில இடங்களில் சில விஷயங்களை தேர்தல் நேரத்தில் குறிப்பிட வேண்டி இருக்கிறது, அதை குறிப்பிடுகிறோம், இவ்வளவுதான். சார், இதே சிதம்பரம் தான் பாஜக என்ன செஞ்சாலும் செய்ய போனாலும் தானாகவே வளர்ச்சி அடைந்து 5வதுலேருந்து 3வது இடத்துக்கு வந்தோம். இது பாஜக செஞ்ச சாதனை இல்லைன்றாரு. அதாவதுங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 11வது இடத்துல இருந்துச்சு. அவர்களுடைய 10 ஆண்டு கால சாதனையில் அது மேலே வரவே இல்லையே. வந்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயம்னு சொல்லலாம். அதுவாக நடக்காது. ஒரு நாடு அதுவாக வளராது. வளருவதற்கான திட்டங்கள், உள்கட்டமைப்புகள், பொருளாதார முன்னேற்றம், வெவ்வேறு நாடுகளோட தொழில் ஒப்பந்தங்கள், அந்த நாட்டினுடைய தொழில் இந்த நாட்டுக்கு கொண்டுட்டு வந்து பல்வேறு பொருளாதாரத்தை இங்கே வளர்ச்சி பாதையில் கொண்டு போவது, பல விஷயங்களை செய்யணும். அதை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்ததனால் வந்ததே தவிர அதுவாக போயிடும், அதுவாக நடந்துடும் அப்படின்னா இது தூங்கிக்கிட்டே ஒரு கடையை வைத்து நல்ல லாபம் சம்பாதிச்சலான்ற மாதிரி அப்படி முடியாது. நீங்கள் எழுந்து அந்த கடைக்கான வியாபாரத்தை, நுணுக்கங்களை, கஸ்டமர்கிட்ட நல்லபடியாக பேசுகிறத இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். நான் படுத்துக்கொண்டே கடையை திறந்து விட்டேன் அதுவாக நடந்து விடும்னா அது பைத்தியகாரத்தனம். சிதம்பரம் போன்றவர்கள் இப்படி பேசுவது வருத்தத்திற்குரியது. அவர் அரசியலுக்காக பேசுகிறார், அதை நாங்கள் பொருட்படுத்தலை. சார், இப்போ இந்திய கூட்டணி முரண்பட்ட கூட்டணி என்றீங்க. பாஜக கூட்டணி முரண்பட்ட கூட்டணி இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி, என்டிஏவுடைய கூட்டணியில். ஹிந்தி கூட்டணிக்கு யார் பிரதமர் வேட்பாளர்? அதை விட்டு முரண்பட்ட கூட்டணி. தேர்தல்னா என்னங்க? யாருக்கான இல்ல, இந்திய பாராளுமன்ற அரசியல் அமைப்பு யாரும் இவர்தான் முதல் பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். நாங்கள் கேட்பது எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி. இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல். காங்கிரசினுடைய அல்லது இந்தி கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? பதில் இல்லை. நம்பர் 1. 2வது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறது என்றால் அந்த கட்சியோடு இந்த மாநிலத்தில் கூட்டணி, பக்கத்து மாநிலத்தில் அதே கூட்டணி இல்லாமல் நாங்கள் எதிரிகளாக இருப்போம் எந்த இடத்துலையும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டால் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தமிழகத்தில் கூட்டணி, கேரளாவில் எதிரிகளாக செயல்படுகிறார்கள். ரெண்டுமே எதிர் போராட்டம். ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் டெல்லியில் கூட்டணி, பஞ்சாபில் எதிரெதிராக செயல்படுகிறார்கள். அதே போன்று இந்தி கூட்டணியில் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் கூட்டணி. ஆனால் மேற்கு வங்கத்தில் ஒரு சீட்டு கூட நாங்கள் காங்கிரஸுக்கு கொடுக்க மாட்டோம், காங்கிரஸுக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டுன்னு மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் பேசுகிறார். இது முரண்பட்டது. இப்படி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி இந்த மாநிலத்தில் கூட்டணியாக பாஜகவோடு இருந்து கொண்டு வேறொரு மாநிலத்தில் பாஜகவை எதிர்த்து களமிறங்குகிறதா? கிடையாது. இப்போ முரண்பட்ட கூட்டணி என்று சொல்லுவதற்கு ஒரு நியாயமான வாதம் எங்களிடத்தில் இருக்கிறது, காங்கிரஸ் இடத்துல அது இல்லை. சார், இப்போ ஆந்திராவை எடுத்துக்கங்க சார். அவங்க வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பவன் கல்யாண் இருக்காரு, சந்திரபாபு நாயுடு இருக்கு, பிரதமர் மோடி படமே இல்லையே. அப்பனா அது முரண்பட்ட கூட்டணி தானே? ஏங்க, அந்த தேர்தல் அறிக்கை சார்ந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ இல்லைன்னு பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவையான விஷயம் இல்ல. நீங்க சொல்றீங்க ஒரு பிரதமர் வேட்பாளர் போட்டோவோ ஒரு படத்துல இல்ல, ஒரு பேனர்ல இல்லன்னா இல்ல. அந்த தேர்தல் அறிக்கை உங்க கட்சியை சேர்ந்த இவரே வாங்கலையே. இந்த தேர்தல் அறிக்கையே ஒரு நகைச்சுவை முரண்பட்டது தானே. அது இதெல்லாம் முரண் கிடையாது. இங்க முரண் பார்க்கணும்னா கொள்கையில் முரண் இருக்கான்னு பார்க்கணுமே தவிர ஃபோட்டோ இல்லை, இந்த ஃபோட்டோ டிம்மாக இருக்குது, அல்ல சின்னதாக ஃபோட்டோ போட்டுட்டாங்க, இந்த ஃபோட்டோ பெருசாக போட்டுட்டாங்க,
இதெல்லாம் யார் பார்ப்பான்னா ஒரு கிளையில் உள்ள கட்சி தலைவர்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை வரும். எங்கள் ஃபோட்டோ சின்னதாகிடுச்சு, என் ஃபோட்டோ பெருசாகிடுச்சு, கலர் போடலை, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாங்கன்னு. நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. எங்களுடைய நோக்கம் என்ன? என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மாநிலத்தில் இணைப்போடு இருந்து வேறு மாநிலத்தில் எதிர்க்கிறார்கள் என்றால் அது கொள்கையற்ற முரண்பட்ட கூட்டணி. அப்படி எங்கள்கிட்ட கிடையாது. எங்கள் கொள்கை தெளிவாக இருக்கிறது. பிரதமர் இவர்தான் என்று அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒன்று கூடி இருக்கிறோம். அதே இந்தி கூட்டணியில் கொள்கையும் இல்லை, பிரதமர் இவர் தான் அறிவிக்கலை, அதனால் அது முரண்பட்ட கூட்டணி. இவ்வளவுதான். மற்றபடி படம் போடுறாங்க, ஃபோட்டோ போடல, இது கூட்டணிக்கான விஷயங்கள் அல்ல, கொள்கைக்கான விஷயங்கள் அல்ல. அது நடைமுறையில் எங்கேயாவது ஏதாவது மிஸ் ஆகும், அதாவது சரி பண்ணுவாங்க, இல்லை சரி பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. சார், நீங்கள் 400 இடங்கள் ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருந்து இன்னைக்கு அந்த இதுவே பதத்தையே விட்டுட்டீங்களே பெரிய லெவலில். நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நேற்றைய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டத்தில் கூட ஆப்கி பார் 400 பார் என்று மக்கள் எல்லாம் உரக்க குரல் கொடுக்கக்கூடிய அந்த முழக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய நோக்கம் இலக்கும் பெரிது, அதை அடைவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி என்ன என்பது தெளிவாக தெரிஞ்சு சார். ஜெம் டிவிக்காக பொன்னார் மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.